ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ்ன்றது பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகிடும். படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து பிப்ரவரி 20 வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பிப்ரவரி 20 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 26 பிப்ரவரி 27 இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்ததுன்னா பிப்ரவரி 20 வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரிவைசிங் கமிட்டி தான் அமைச்சிட்டாங்க. இன்னும் அவங்க ஒரு சில நியூட்டு கட்டு இதெல்லாம் சொல்லல. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி மியூட் பண்ணி வரதுக்கு எப்படி ஒரு 15 நாள் 20 நாள் டைம் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு 1 வீக் போயிடுச்சு. ஸோ இனிமே டிலேவா தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வாய்ப்புகள் இல்லை. ஸோ பிப்ரவரி 26ஆம் தேதி வேணா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்னைக்கு தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா பிப்ரவரி 26ஆம் தேதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ நிறைய அபிஷியல் மூவி ட்ராக்கர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படின்னு மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம் வருது. அந்த படத்தை கேவன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறதுனால கண்டிப்பா ஜனநாயகன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ தள்ளி தான் போகும். ஸோ தீபாவளிக்கு தான் வந்து இந்த இயருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தள்ளி தான் போகும். ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா சென்சார் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்றதா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூபிஎஸ் சர்டிஃபிகேட் படத்தை வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி கொண்டு வந்துருவாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து தெரி படத்தை பிப்ரவரி 20ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொங்கலுக்கு வருதுனாரு. அதுக்கப்புறமா பொங்கல் கழிச்சு வருதுன்னு சொன்னாரு. ஸோ அதனால ஜனவரி மந்த்லேயே வராம போயிடுச்சு. ஸோ ஒரு சில காரணங்களால அதனால தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நான் கேவன் ப்ரொடக்ஷன் பேசியிருப்பாரு. ஸோ படம் எப்போ வருது அப்படின்றலாம் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி 20ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இப்போ தெரி படம் வருது அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயகன் படமும் அதே தேதியில வராது. ஸோ அதனால தான் கேட்டு தான் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால 20ஆம் தேதி ஜனநாயகன் வராது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தெரி படத்தை ரிலீஸ் பண்றதுனால வேற லெவல் வைப்ல இருக்காங்க ஃபேன்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் 20ஆம் தேதி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தெரி படம் பழைய படம் அப்படின்றனால அதனால ரீலீஸ் பண்றதா தள்ளி வைக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படியும் சொல்லப்படுது. ஸோ என்னன்றதை பொறுத்து பார்ப்போம். படம் ஜனநாயகன் படம் பிப்ரவரி 26ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் தான். ஸோ பொறுத்து பார்ப்போம் சென்சார் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அருண் மாதேசன் அவருடைய டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல இருந்து இன்னைக்கு லவர்ஸ் டேவா. ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் ஒன்று இறக்கிருக்காங்க. ஸோ கிளிம்ஸ் வந்து ரொம்பவே ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கு. ஸோ கிளிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளடி வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ரொம்பவே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. சஞ்சனா ஏகே அப்படின்ற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஒய்ஃப் மாதிரி இந்த ஒரு கிளிம்ஸ்ல காட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டிசி அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒமிகா காமி அவங்க தான் ஹீரோயினி அவங்கள வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்கள வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோயின் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ படம் பக்க ஆக்ஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினி வந்து தூக்கி போட்டு ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரொம்பவே ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கு. பிளட் தெறிக்க இருக்கு. ஸோ கண்டிப்பா சர்டிஃபிகேட் அதாவது யூபை சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. ஸோ படம் சம்மருக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது ஒரு 10% இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தா லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ அதனால கண்டிப்பா சம்மருக்குள்ள முடிச்சதுன்னா படத்தை கொண்டு வரதுக்கான வேலையை தான் இறங்கியிருப்பாங்க. பொறுத்து பார்ப்போம் படம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளிம்ஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா அவருடைய 46வது படத்துடைய டைட்டில் பத்தி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்தோட பேர் விஸ்வநாதன் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது யார் சொன்னா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூர்யா அவருடைய 46வது படத்தை தயாரிக்கிற நாகவம்சி இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நல்லா தான் இருக்கு விஸ்வநாதன் அண்ட் கோ அப்படின்றது. ஸோ படத்துடைய அபிஷியல் போஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா வேற லெவலில் இருக்கும். ஸோ பொறுத்து பார்ப்போம். படத்தை ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் பண்றதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு ஒரு பக்கம். ஸோ இந்த ஒரு விஸ்வநாதன் அண்ட் கோ அப்படின்ற இந்த டைட்டில் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அண்ட் அடுத்ததா கருப்பு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கருப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஏப்ரல் 10 கண்டிப்பா வந்துடும். ஸோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரது தான் பாக்கி இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமா அது வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொறுத்து பாருங்க. கருப்பு இஸ் கமிங் ஃப்ரம் ஏப்ரல். ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ ஏப்ரல் மந்த்ல கண்டிப்பா வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிற சூர்யா அவருடைய 47 இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் வந்ததுன்னா ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் விறுவிறுப்பா நம்ம சூர்யா அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ போக சூர்யா அவருடைய 48வது படத்தோட அப்டேட் வரும். ஸோ பொறுத்து பார்ப்போம். அண்ட் அடுத்தது நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்தோடைய பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் அடுத்த மாசம் ரிலீஸ் அப்படின்றனால படத்துக்கான பிசினஸ்லாம் அங்கங்க போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானால யார் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்விசி அப்படின்ற இவங்க தான். ஸோ அதாவது வாரிசு படத்தை எடுத்த டில்ராஜு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி படத்தை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானால டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அண்ட் அடுத்த நார்த் இந்தியா நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ஃபிலிம் அப்படின்ற இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு இந்த படத்தை பத்தி. ஸோ படத்தோட ரிலீஸ்ல ரொம்ப மூரமா இருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் வரல அப்படின்னாலும் டாக்ஸிக் படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா வந்துட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ பொறுத்து இந்த பார்ப்போம் படத்தோட அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நம்ம ஏகே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AK-64 இந்த படத்தை பத்தி ஒரு ரூமரான நியூஸ் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா
அப்படின்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டெவில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த ஒரு படத்துக்கு வந்து இங்கிலீஷ் டைட்டில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது டார்க் டெவில் தானா அப்படின்றது தெரியல. ஸோ அஃபிஷியலா சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது இப்போ வந்து ஒரு 99% நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்ததுமே ஒரு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் டார்க் டெவில் அப்படின்ற டைட்டில் நல்லா தான் இருக்கு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிலேவா தான் வரும். ஏன் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ படத்தோட ஷூட்டிங்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதான் தெரியல. ஸோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்றது கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வந்தபாடு இல்ல. ஸோ அதனால பொறுத்து பார்ப்போம். ஸோ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஏகே அவர்கள் ரேஸை முடிச்சிட்டு கூட பொறுமையா அப்டேட் வரலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D55 இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அது என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி எல்லாம் உருவாக்கியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் உருவாக்கினா, யார் இப்படிலாம் கண்டுபிடிச்சா, யார் இப்படிலாம் பிரிச்சா அப்படின்ற மாதிரி நமக்குலாம் தோணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவுமே முக்கியமான படம். இது மட்டும் இல்லாமல் தனுஷுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான படம். தனுஷோட கெரியர்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ எடுத்தார் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் அதை எப்படி எடுக்க போறான்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். உள்ளதை உள்ளபடி எடுத்திருந்தார் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ இவர் ஏதாவது பட்டிட்டிங்கன்னு பண்ணார் அப்படின்னா அது சொதப்பும். ஸோ அதனால எப்படி வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு இப்போ ரிலீஸ் ஆக போற படம் தான் ஜெயிலர் 2. ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னா ஜெயிலர் படமும் அப்பதான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ கூலி படமும் அப்படிதான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஜெயிலர் 2 படமும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதே ஆகஸ்ட் மாசம் தான் பார்த்தீங்கன்னா நானி அவர்களுடைய பாரடைஸ் அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு கிளாஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒரே மாதிரியான கிளாஸ் இல்ல. ஸோ 1 வீக் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஜெயிலர் 2 செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பாரடைஸ் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் ரெண்டு படமும் வேற லெவல் சம்பவம் பண்ண போகுது. ஸோ பொறுத்து பார்ப்போம் கிளாஸ் போறாங்களா இல்ல தள்ளி போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SK26 இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ் நம்ம எஸ்கே அவருடைய பர்த்டேக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு வரலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.